வெரி குட் மார்னிங். நான் உங்க விவேக் ஜெயங்கொண்டத்துலேருந்து. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷுருவாத், நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டு அதோடைய ஆரம்ப கட்டத்துல இருக்கோமானால் நம்ம வந்து என்ன பண்ணனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்தது என்னன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அதை பத்தி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு வந்து தரும். இதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான உண்மைகள் தெரிய வரும். இப்போ உதாரணத்துக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல மேனுஃபேக்சரர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பூஸ்ட் கம்பெனி மேனுஃபேக்சரராக இருக்கலாம், இல்லை ஹார்லிக்ஸ் கம்பெனி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து XRYZ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த மேனுஃபேக்சரிங்கை வந்து யார் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கள பார்த்துருப்போமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அப்போ அந்த மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்காது. அப்போ ஒருத்தவங்க வந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணிட்டு மேனுஃபேக்சர் நடந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது மீடியாவுக்கு பண்ணுவாங்க. நான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரோ இல்ல புகழ்பெற்ற நடிகரையோ அமிதாப் பச்சனோ இல்ல விராட் கோலியோ கூப்பிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு 400 கோடி, வருஷத்துக்கு 700 கோடி, வருஷத்துக்கு இந்த 3 வருஷத்துக்கு 1000 கோடி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அக்ரிமெண்ட் நடக்குது. யார் வீட்டு பணத்தை யாருக்கு எடுத்து கொடுக்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த மீடியாக்காக யாரோ ஒருத்தவங்க நடிக்க போறாங்க. நடிக்கிறது எத்தனை செகண்ட்? ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட். 30 செகண்ட் ஒரு விளம்பர ஆவண படத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை கோடி? 1000 crores 3 இயர்ஸ்க்கு. அப்ப வந்து இதுதான் அக்ரிமெண்ட். ஓகேவா? இப்போ ஆட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி ஒரு பக்காவா ஷூட் பண்ணிட்டாங்க. நிறைய கிராபிக்ஸ்லாம் டிசைன்லாம் பண்ணி நல்லா ஆடியோ விஷுவல் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, எஃபெக்ட்லாம் கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ ஆடை கையில வச்சுக்கிட்டு சிடி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ பப்ளிசிட்டி பண்ணி ஆகணும். எல்லா டிவிக்கும் எல்லா சேனல்ஸ்க்கும் எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ணி ஆகணும். நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர். எங்க இப்போ உதாரணத்துக்கு என் டீம்ல மணிகண்டன் இருக்காரு. முந்திரி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற விஜய் டிவியோ சன் டிவியோ ஏதோ ஒரு டிவியில வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிவிலையும் விளம்பரம் கொடுத்து இது மாதிரி நாங்க வந்து ஜெயங்கொண்டத்துல உள்ள முந்திரியை வந்து என்ன பண்றோம், அற்புதமான முந்திரி, நான் வந்து முதல் தரமானதை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு 30 செகண்ட் விளம்பரம் கொடுக்க முடியுமா? பெரிய ஷூட் பண்ணி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா பீக் அவர் இருக்கு, நார்மல் அவர் இருக்கு, நைட் அவர்ஸ் இருக்கு, நியூஸ் போற நேரத்துல இருக்கு, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாப் ப்ரோக்ராம் ஓடும்போது இருக்கு, டாப் ஸ்டார் வரக்கூடிய நேரத்துல இருக்கு. இப்படி பல விதத்துல உங்க ஆடு ஃபர்ஸ்ட் வரணுமா, கடைசியில இருக்கணுமா, நடுப்புற இருக்கணுமா, இப்படின்ட்டு பல விதமான கிரைட்டீரியால கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆடுக்கு உண்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிக்கு ஒரு 10 செகண்ட் விளம்பரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணி ஆகணும்னா 45,000 ரூபாய் 55,000 ரூபாய். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை 10 செகண்ட் வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கே நீங்க பல கோடி ரூபாய் ஒரு டிவிக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். இந்தியா ஃபுல்லா வந்து ஒருத்தவங்க சேனல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடி 20,000 கோடி பெர் மந்த் என்ன பண்றாங்க, பெரிய மீடியாக்காக, டெலிமீடியாக்காக, டிவிக்காக செலவு பண்றாங்க. இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிவி சேனலும் கோடீஸ்வர சேனலா இருக்கு. கோடி கணக்குல என்ன பண்றாங்க, பெரிய லெவல்ல ஏர்ன் பண்றாங்க. மக்கள்கிட்ட கேபிள் ஃபீஸ் இது பண்ணிக்கிறாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மீடியா ஒரு பக்கம் இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல தயாரிக்கிற ரேட் ஒரு 10 ரூபாய் அப்படின்னா மீடியால வந்து முழு பணத்தை என்ன பண்ணுது, முழுங்குது. ஓகேவா? இப்ப மீடியா முடிஞ்சோடனே இந்த பொருளை என்ன பண்ணுவான், தயாரிக்கிறவன் டைரக்டா கொண்டு வந்து உங்கள்கிட்ட என்டி கொடுக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கேரியர் அண்ட் ஃபார்வர்டர் அப்படின்னு சொல்லிட்டு C&Fன்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட டோட்டல் பணத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த டோட்டல் அந்த ஸ்டாக்கிங் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு ஆள்கிட்ட தான் கொடுப்பாங்க, வேற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க, பிரிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் இருப்பாங்க, பெரிய பெரிய லெவல்ல குடோன் வச்சு பெரிய பெரிய லெவல்ல வந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்னு இருப்பாங்க. 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளு, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆள், இல்ல 3 ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுன்னு இருப்பாங்க. இப்படி பலவிதமான ஆட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டா கொண்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாக் பாயிண்ட் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியானா குடோன் இருக்கணும், லாரி இருக்கணும், ஏற்றுக்கு இறக்கக்கூடிய ஆள் இருக்கணும், பெரிய பெரிய லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணணும், பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தாலுகா வைஸ்ல இல்ல நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் ஒவ்வொரு ஊருக்கும் ஏஜென்ட் போடுவாங்க. அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வண்டி இருக்கணும், உங்களுக்கு டாடா ஏஸ் இருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய டெம்போ டிராவலர் இருக்கணும், அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடவுன் இருக்கணும்,
ஃபெசிலிட்டிஸோட வந்து பாத்தீங்கன்னா இத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், ரெண்டாவது 25,000 ரூபாய், சாரி 25 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் நீங்க பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பணம் புழக்கத்தில் உள்ளவர்கள், பண முதலைகள், பணம் கோடி கோடியா வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ட்ரெடிஷனல் என்ன பண்ண முடியும், வர்த்தகம் பண்ண முடியும். இந்த கடைசியா ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு, மளிகை கடை வைப்பாரு. அந்த ஏஜென்ட் இருந்து வாங்குறது யாரு, கடைநிலை, மளிகை கடை. இந்த மளிகை கடையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் டபார்னு போய் ஒரு கடையை வச்சிட முடியாது. முதல்ல இடம் கிடைக்காது. அப்படியே இடம் கிடைச்சாலும் பல லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை தரணும், பெரிய லெவல்ல ஆட்கூலி இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட லெவல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க கடை வைக்கணும். நீங்க வச்சு எங்க நல்லா ஓடுதுன்னா பக்கத்துல ஒரு 4 கடை ஓபன் பண்ணுவான். அப்போ எவ்வளவு ரிஸ்க் இருக்கு பாருங்க. நீங்க கடையை திறந்தா லாபம், கடையை மூடிட்டா ஒரு 5 நாள் லீவ் போட்டு போனா உங்க கடையில உள்ள கஸ்டமர் அத்தனை பேர் வேற கடைக்கு போயிடுவான். ரெண்டாவது நமக்கு வருமான இழப்பு ஏற்படும். இப்படி ட்ரெடிஷனல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பணம் படைத்தவனை கோடீஸ்வரனா மாத்தும். அங்க மீடியால ஆரம்பிச்சு டிவி, நீங்களும் நானும் டிவி சேனல் நடத்துறோமா, இல்ல. நீங்களும் நானும் பேப்பர் நடத்துறோமா, இல்ல. அப்போ பணக்காரன் ஆக முடியாது, வைக்க முடியாது. அப்போ இடையில ஸ்டாக் பாயிண்ட் ஏஜென்சி எடுக்க முடியுமா, ஒரே ஒரு பொருளுக்கு 25 லட்சம் 50 லட்சம் கட்ட சொல்லுவான் வண்டி இருக்கான்ட்டு. நம்மளால பண்ண முடியுமா, முடியாது. நம்ம திறமைக்கு போய் இவ்வளவு தூரம் ஏஜென்ட் போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போய் பொருளை கொண்டு போய் ஒரு கடையில கொடுத்துட்டு வசூலுக்கு போய் நிப்பாங்க பாருங்க. டெய்லி என்னமோ கடன், இவங்க என்னமோ கடன் வாங்குறதுக்கு நிக்கிற மாதிரி நிப்பாங்க. எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல, அவ்வளவு விஷயம் ரிஸ்க் இருக்கு. ஏதோ ஈஸியா பொட்டி கடை வச்சிடலாம். அந்த பொட்டி கடையை பொழுதேருக்கு கால் கடுக்க நின்னாலும் ஒரு 500 600 லாபம். 500 600 கிடைச்சாலே மத்தவனுக்கு பொறுக்காது. அடுத்த 2 3 கடை ஓப்பன் ஆயிடும் அந்த தெருவிலேயே. தெருவா இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனிங்க பக்கத்துல கடையை வச்சுட்டு ஒரு 50 ரூபா கிடைக்கட்டும், 100 ரூபா கிடைக்கட்டும், ஒரு மாசத்துக்கு 3000 கிடைக்கட்டும், வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைங்க தானே பாத்துக்குது அப்படிங்கிற லெவலுக்கு மென்டாலிட்டி போயிடுச்சு இன்னைக்கு மக்களுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரெடிஷனல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, நோ டைம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹை ரிஸ்க் எடுத்து உங்க வாழ்க்கையை ஃபுல்லா அதுல ஒன்ன மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போகாம ஏதாவது பண்ணாதான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல மேல வர முடியும். அதுல 100ல 2 பேர் 3 பேர் தான் ஜெயிக்க முடியுமே தவிர உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறது எந்த விதமான உதாரணத்தும் கொடுக்க முடியாது, எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம அந்த இடத்துல டெவலப் ஆனாலே நம்மளை விட பெரிய பண முதலைகள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கே பிசினஸ் ஸ்பேர் இன்கத்துக்காக தான் பண்ண போறோம். நம்ம ஒரு பொட்டி கடை வைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறோம், ஏன் ஒரு மளிகை கடை வைக்கணும்னு ஆசைப்படுறோம், நமக்கு வருமானம் இல்ல, வருமானம் பத்தல, குடும்பத்தை நடத்துறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வாங்குறோம். நம்ம அந்த நேரத்துல போய் ஒருத்தவங்க வந்து கடனை வாங்கிட்டு வச்சா நமக்கு லாஸ் ஆகுமா ஆகாதா, நீங்களே சொல்லுங்க. கடன் வாங்குறது ஈஸி ஃப்ரெண்ட், அதை வைக்கிறது ஈஸி. ஆனா ரன் ஆகலன்னு சொல்லிட்டு வட்டி கட்டி எல்லாமே க்ளோஸ் ஆகுது பாருங்க. எத்தனை பேர் மன உளைச்சல்னால இதுல வந்து கண்ணீர்ல இருக்காங்கன்னு தெரியுமா. ட்ரெடிஷனல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா விஷ பரீட்சைன்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டா, பணம் உள்ளவங்க பெரிய லெவல்ல பணம் இருக்கு அப்படின்னா தாராளமா பிசினஸ் பண்ணலாம். அவங்க எல்லாம் வரவேற்கப்படுகிறார்கள். அவங்க ஒருத்தவங்க போட்டி போட்டு நமக்கு ரேட் கம்மியா கிடைக்கும், பரவாயில்ல, தாராளமா பண்ணிட்டு போட்டோம். நமக்கு அது ஒத்து வராது. ரெண்டாவது, அங்க அனுபவம் கண்டிப்பா வேணும். ஆனா இது மாதிரி நான் ஒரு கடை வைக்க போறேன், உங்க கடைக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்களேன் அப்படின்னா உனக்கு சூனியம் வைப்பான், மந்திரம் வைப்பான். உன் கடையை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வேணா மந்திரம் வைப்பானே தவிர அவன் உனக்கு சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டான். அப்படி போய் கேட்க முடியுமா, துரோகி வந்து நமக்கு நேரம் வச்சு ஆப்படிக்கிறேனே, உனக்கு நான் ஆப்படிக்கிறேன் உனக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பிசினஸ் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா என்டையர்லி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது ஏழையை பணக்காரனாய் மாத்தக்கூடியவன், ஜீரோவை ஹீரோவா மாத்தக்கூடிய இடம். ஒண்ணும் இல்லாத அப்படியே ஒரு திறமையை மட்டும், வாய் திறமையை மட்டும், வாய் பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வந்தாலே போறோம். கையில பணம் தேவையில்லை. நீங்க சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு, பஸ் ஏறுறதுக்கு ஃபேரு, இல்லைன்னா பைக்ல போற பெட்ரோல், தட்ஸ் ஆல். வேற எந்த விதமான செலவும் கிடையாது. ஒண்ணும் இல்லாதவனை கோடீஸ்வரனாய் மாத்தக்கூடிய இடம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பப்ளிக்ல மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரணும். இன்னைக்கு பெரிய பெரிய ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல எல்லாம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சிருப்பான். அவனை கூப்பிட்டு மாலை மரியாதை செலுத்துறதுக்கு, அவன் வந்து பாராட்டுறதுக்கு யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அதுக்காக இங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வாலண்டியரா போய் தாம் பணத்தை செலவு பண்ணி லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்னு சொல்லிட்டு போய் மெம்பர் ஆகி அதுல போயிட்டு பணத்தை இவங்க செலவு பண்ணி அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனா இங்க எந்த விதமான செலவும் பண்ணாமல் நீங்க உழைக்கிறதுக்கு, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு, நீங்க கார் வாங்குறதுக்கு, நீங்க வீடு வாங்குறதுக்கு, நீங்க குடும்பத்தோட டூர் போறதுக்கு இங்க பாராட்டு விழா கொண்டாடுவாங்க எல்லாருமே சேர்ந்து. உங்க டீம் கொண்டாடும். இப்பேற்பட்ட துறை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எந்த ரிஸ்க்கும் இல்லாதது. ஏன்னா நீங்க முதல் போடல, அதனால வட்டி கட்டல, எந்த விதமான படுத்தா தூக்கம் வரும். எப்ப வேணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், லீவ் போட வேண்டிய பாஸ் கிடையாது. எப்ப வேணாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தேவைக்கு போலாம், எங்க வேணாலும் போலாம். நீங்க எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்களோ அவ்வளவு பணம் இங்க வந்து சேரும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கிடையாது, ஆனா ப்ராஃபிட் இஸ் ஹை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கிடையாது, உங்களுக்கு ஆபீஸ் கிடையாது, ரெண்டல் கிடையாது, ஸ்டாஃப் தேவையில்ல, விளம்பரம் தேவையில்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர் தேவையில்ல, இது மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு ஆள் பலம் தேவையில்லை. இப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான தொழில். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா
அல்லடை சல்லடை ஒருத்தவங்களும் பிசினஸ் பண்ண தெரியாதவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கெடுத்து குட்டிச்சோராக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க மக்கள் தவறா பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட வேல்யூபிளான பிசினஸ் தெரியுமா? இன்னைக்கு உலக நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் மிகப்பெரிய லெவல்ல growth ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அங்க வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பதுக்கி வச்சு அவங்க விலை விற்க முடியாது. காரணம் என்னன்னா, ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல பதுக்கல் இருக்கும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பதுக்கல் இருக்காது. எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீயும் வாழ்வ, நானும் வாழ்வேன், என்ன வாழ வச்சு நீ வாழ்வ, என் டவுன்லைனை நான் வாழ வச்சு நான் வாழ்வேன். அதனால அங்க பதுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல பதுக்கி கஸ்டமருடைய பணத்தை புடுங்கக்கூடிய இடம் ட்ரெடிஷனல் மார்க்கெட். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கஸ்டமருக்கு பணத்தை சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது இருக்கு. அப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட், அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து அப்ப இந்த இடையில பணம் படைத்தவர்கள் அத்தனை பேரையும் பணக்காரனாக்கிட்டு கடைநிலை கஸ்டமரை வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் தலையில போய் கை வச்சிருவான். டோட்டல் பணமும் ஒரு 10 ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய பொருள் 110 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கஸ்டமர் வந்து தள்ளப்படுவார்கள். அதுல நீங்களும் நானும் 1 கிலோ வெங்காயம் 10 ரூபாய் வித்துச்சு, 20 ரூபாய் வித்துச்சு, இன்னைக்கு 80 ரூபாய் விக்குது, 120 ரூபாய் விக்குது, 100 ரூபாய் விக்குது, கண்ணாப்புனான்னு விக்குது. யார் அங்க போய் வயல்ல போய் கேட்டு பாருங்க, 1 கிலோ நான் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க தம்பி, 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க தம்பி. அப்ப வேற எங்க போகுது? இடையில உள்ளது. இடையில் உள்ளது ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல இடைத்தரகர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஸ்வாக அவங்க பண்றாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அப்படி கிடையாது. கஸ்டமரை பொருள் வாங்க வச்சு அவனுக்கு 20% நம்ம கம்பெனி என்ன பண்ணுது, 20% டிஸ்கவுண்ட் தருது, 10% பொருள் தருது, 25% லாயல்ட்டி தருது, 7 to 16% சம்பாதிக்க வைக்குது. அதை இல்லாம 62% பிவிக்கு கமிஷன் கொடுக்குது. இப்பேற்பட்ட ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஐயம் என்ன? சரி, ஓகே, நீங்க தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க இந்த மீட்டிங்க்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா பிராம்ப்டா நாலேஜை பெற்றுக்கொண்டு, அறிவை பெற்றுக்கொண்டு இதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நமக்கு என்ன தடை? நாம் மனசுதான் தடை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் பார்டர்லெஸ் பிசினஸ். இந்த ஒரு வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட். பார்டர்லெஸ் பிசினஸ். இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்கு. இந்தியா பறந்து விரிந்து கிடக்கு. மொழி தடையில்லை, எதுவுமே தடையில்லை. எல்லா இடத்துலயும் ஆபீஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் எம்எஸ்சி இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்கு மேனேஜர்ஸ் இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே லீடர்ஷிப் இருக்கு. அங்கங்க பிளக்இன் பண்ணி விட்டா போறோம். அங்கங்க நீங்க என்ன ரெக்ரூட்மெண்ட் பண்ணி பிளக்இன் பண்ணி விட்டா போறோம். ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பில்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பவர். ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல வந்து நீங்க அங்கங்க கடையை போட்டுட்டு அங்கங்க வித்து அங்கங்க பணம் வந்துடும் நம்ம நினைப்போமா? நீங்க நம்பி ஒரு ஆளை கொண்டு போய் பிசினஸ்ல போட்டாலும் அவங்க சரியா பண்ணுவார்களா என்பது என்ன பண்ணாது, நமக்கு தெரியாது. இப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல நடைபெறும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அது கிடையாது. சரின்னு இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல ஏங்க வீண் செலவு, இவ்வளவு தூரம் இடைத்தரகர்களுக்கு இவ்வளவு வேஸ்டா போகுது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் குடோன் வைக்கிறாங்க. அந்த குடோனுக்கு அவங்க வாடகை தரணுமா வேணாமா? ஒவ்வொருத்தவங்களும் வந்து வண்டி எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஏத்து கூலி இருக்கு, இறக்க கூலி இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பணமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கூலியாக, எல்லாம் ரெண்டாக, வாடகையாக, அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றதாக, ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றது இப்படி கலையுது. இதுல இன்னொரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் நிறைஞ்சிருக்கு. இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய கல்கத்தான்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து இப்ப தமிழ்நாடு இப்ப ஜெயங்கொண்டத்துக்கு வருது ப்ராடக்ட் அப்படின்னா, அதுக்குள்ள எத்தனை குடோன்ல இந்த ப்ராடக்ட் இறங்கும், அங்க வந்து என்ன டேமேஜ் ஆயிருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன கலப்படத்தை கலந்திருக்கான் அப்படிங்கிறது யாருக்காவது உங்களால உத்தரவாதம் தர முடியுமா? இல்ல என்னாலதான் உத்தரவாதம் தர முடியுமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுது. எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட அந்த கருப்பு கலர் அந்த பிரிண்ட் என்ன பண்றாங்க, ஒரு அழகா வச்சு அழிச்சிட்டு திருப்பி அது லேசர் பிரிண்டரை திருப்பி அடிச்சு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ப்ராடக்ட் அதோட சேர்த்து வந்து என்ன பண்றாங்க, கட்டி ஃப்ரீ போட்டு என்ன பண்றாங்க, திருப்பி அதே ஸ்டாக்கை உங்கள்கிட்ட விற்கிறாங்க. இது யார் பண்றா? சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் பண்றாரு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டாக்கிஸ்ட். இந்த ப்ராடக்ட்டை திருப்பி எங்க கல்கத்தாக்கு அனுப்புவாங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அதை எப்படியாவது வேற ப்ராடக்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணணும். அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல கலப்படத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 100% குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுக்கணுங்கிற அக்கறை உண்டு. ஏன்னா ஏதாவது ஒரு பேக் ஃபயர் ஆனாலும் டோட்டல் இந்தியா, பேன் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் போய் அப்படின்றாங்க, முடிஞ்சு போச்சு, கம்பெனியை ஊத்தி முடிய வேண்டியதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஃப்ராட் பண்ண முடியாது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க நல்லா வந்து பகுத்தறிந்து ஆராய்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உண்மை புலப்படும். த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா, த புனிதமான தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நிறைய டைம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும்,
நிறைய ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ஒரு வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு பிளேஸ பிடிக்கிறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உதவும். எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாம, எந்த விதமான கடனும் இல்லாம, உங்களோட முழு சுதந்திரமாய் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் ஒவ்வொரு நபரும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் சுதந்திரமான முறையில வர்த்தகம் பண்ணக்கூடிய விநியோகஸ்தராய் நீங்கள் என்ன பண்றீங்க, ஜாயின் பண்றீங்க கன்சல்டன்டா. இது உங்க கம்பெனி, உங்க பேஸ் வேல்யூ நம்பி தான் ப்ராடக்ட் வாங்குறாங்க. அப்போ இப்பேற்பட்ட துறையை நம்ம செலக்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.